சிவாஜி நடித்த படத்தில் வேண்டாம் என்று சொன்ன ஒரு பாடலுக்கு கிடைத்த தேசிய விருது. சாதித்து காட்டிய ஏவிஎம் நிறுவனம் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பதிவிற்குள் போகலாம். இப்பொழுதெல்லாம் கோடி கோடியாக செலவு செய்து பாடல்களை எடுக்கிறார்கள். ஆனால் ஒன்றும் எடுபடவில்லை. படம் தோல்வியை தழுவுகிறது. ஆனால் அந்த காலகட்டத்தில் வெறும் 750 ரூபாய் பட்ஜெட்டுக்குள் பாடலை ரெக்கார்டிங் பண்ணி விடுவார்களாம். படமும் ஹிட் அடித்துவிடும். அது மட்டுமல்லாமல் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு தமிழ் பாட்டுக்கு தேசிய விருது கிடைத்தது பற்றி ஏவிஎம் நிறுவன அதிபர்களுள் ஒருவரான ஏவிஎம் குமரன் இப்படி சொல்கிறார். அதாவது ஒரு திரைப்படத்தின் ஒரு பாட்டுக்கு பட்ஜெட் போடுவாங்க. வெறும் 750 ரூபாய் தான் செலவு. அதுக்குள்ள பாட்டை ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிடணும். ஆனால் இப்போ உள்ள பின்னணி இசைதான் முன்னணி இசையாக மாறிடுச்சு. மிக்சிங் சரியில்லை. டயலாக் பேசுறது எதுவுமே புரிய மாட்டேங்குது. சிவாஜி நடித்த உயர்ந்த மனிதன் படத்தில் நாளை இந்த வேலை பார்த்து ஓடிவா நிலா என்ற பாடலை ரெக்கார்ட் பண்ணிட்டோம். படம் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகிற சூழ்நிலை. இன்னைக்கு சிவாஜி, வாணிஸ்ரீ, கேமராமேன் எல்லாம் கொடைக்கானலுக்கு போயிட்டாங்க. அங்கே பார்த்தால் பயங்கரமான மழை கொட்டி தீர்க்குது. அங்குதான் இந்த பாட்டுக்கான காட்சியை எடுக்கணும். சிவாஜி ஹீரோயினை தேடுறாரு. அவங்க மறைஞ்சி போகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. பாட்டை ரெக்கார்ட் பண்ணியாச்சு. ரொம்ப அருமையாக வந்திருக்கு இந்த பாடல். ஆனால் அங்கு ஷூட்டிங் எடுக்க முடியாத அளவுக்கு நல்ல மழை. இந்த மாதிரியான நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு பஞ்சி சார் அங்கேருந்து ஃப்ளைட்டில் மெட்ராஸுக்கு வந்துட்டார். அப்பா கிட்ட சொல்கிறாரு, சார் எடுக்கவே முடியாது, அங்கே நல்ல மழை, கண்டிப்பாக இந்த ஒரு வாரத்துக்குள்ளே எடுக்கவே முடியாது. நீங்களும் ஒரு வாரத்துக்குள்ளே படம் ரிலீஸ் வச்சிட்டீங்க. ஒன்று ரிலீஸை தள்ளி போடுங்க, இல்லைனா பாட்டை வெட்டிருங்கன்னு சொல்கிறாரு. அப்பொழுது நானும் இசையமைப்பாளர் MS விஸ்வநாதனும் எங்கள் அப்பா கிட்ட நேராக ரூமுக்கு போனோம். பாட்டு வேணுமா இல்லைனா படம் ரிலீஸ் ஆகணுமான்னு கேட்கிறோம். படத்தை தள்ளி போட முடியாது, அதனால் பாட்டை அவர் சொல்கிற மாதிரி எடுத்துருவோம்னு அப்பா சொல்லிட்டாரு. நானும் இசையமைப்பாளர் MS விஸ்வநாதனும் இந்த பாட்டு அருமையாக இருக்குது, இதை வேணான்னு சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன்னு போராடினோம். அப்பொழுது உடனே டைரக்டரை வர சொன்னார் அப்பா. இவங்க 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கன்னு அப்பா சொன்னார். உடனே கொடைக்கானலில் எடுத்த மாதிரியே 2 நாளில் செட் போட்டு பாடலை எடுத்தோம். நாளை இந்த வேலை பார்த்து ஓடிவா நிலா என்ற இந்த பாட்டுக்கு இந்தியாவிலேயே முதல் முறையாக, அதுவும் ஒரு தமிழ் பாட்டுக்கு தேசிய விருது கொடுக்கப்பட்டது. பின்னணி பாடகி பி. சுசிலா அவங்க பாடிய இந்த பாடல் ரசிகர்களிடையே இன்று வரை ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வருகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த பாடல் இந்த படத்தில் வரலன்னா ஒரு பெரிய சாதனையே மிஸ் ஆகிருக்கும் என்று ஏவிஎம் குமரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேண்டாம் என்று சொன்ன ஒரு பாட்டு தேசிய விருதையே பெற்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.